மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக எதிர்பாராத நிகழ்வு என்றும் இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தொடர்பாக செய்தியாளரும் பேசிய அவர், அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்திருந்தது என்றும் வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது எனவும் தெரிவித்தார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் குடை தண்ணீர் எடுத்து வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டார்கள் என கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், போதிய அளவுக்கு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருந்தது எனவும் தெரிவித்தார். வெயிலின் தாக்கத்தால் இருந்த பின்னரே 5 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூட்ட நெரிசலில் யாரும் உயிரிழக்கவில்லை எனவும் அமைச்சர் கூறினார். தற்போது 7 பேர் மட்டுமே மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 5 பேர் உயிரிழந்த எதிர்பாராத நிகழ்வு என்று கூறிய அவர், இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அரசியல் செய்ய நினைத்தால் தோல்விதான் அடைவார்கள் எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். 15 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்கின்ற வகையில் எதிர்பார்க்கப்பட்டது. 15 லட்சம் பேரும் பங்கேற்றார்கள். 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றது. இப்ப இந்த வெயில் தாக்கம் என்பது பகல் 11 1 வரை இது நடைபெற்றது. வெயிலின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்திய விமானப்படை ஏற்கனவே சொன்னது, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வருகிற பொதுமக்கள் குடைகளுடன் வர வேண்டும், தண்ணீருடன் வர வேண்டும், கண்ணாடி அணிந்து வர வேண்டும், தொப்பி அணிந்து வர வேண்டும் என்று அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னார்கள். ஏதோ நீங்க எல்லாருமே வாங்க, வெயிலே இருக்காது, காஞ்சி போன வானமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுன்னு யாரையும் கூப்பிடல. அவங்க சொல்லும் போதே இதெல்லாம் தெளிவா சொன்னாங்க. இந்திய விமானப்படை சொன்னது ஒரு தேசிய விழா, அதுவும் உலகுக்கு இந்தியாவின் விமானப்படையின் அந்த கட்டமைப்பை வெளி உலகுக்கு தெரிவிப்பது. நேற்றுக்கு தஞ்சாவூர்லிருந்து ஒரு விமானம் ரபேல் என்று நினைக்கிறேன் கிளம்பி 20 நிமிஷத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறது. சீறி பாய்ந்த விமானம். இத்தகைய ஆற்றல் உள்ள விமான சேவை இந்தியாவில் இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்துகிற வகையிலான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதுல இந்த இறப்பு உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். இது யாரும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இந்த 5 பேருடைய இறப்பு என்பது உண்மையில் வருத்தத்திற்குரியது.